Welcome to Maya Maths Academy. நாம இன்னைக்கு பார்க்க போற question. Find the Taylor series of function f of x, y equal to root of 1 plus x plus y squared in powers x minus 1 and y up to second degree terms. So, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்டில் நம்ம வந்து செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ் வர டெய்லர் சீரிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகமா பி அப்படிங்கிற பாயிண்ட்டு டைரெக்டாக நமக்கு கொடுக்கல. நமக்கு இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு அட் ஏகமா பி அப்படிங்கிறது அப்படியே டைரெக்டாகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. 0,π/2 அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அவங்க டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த இருக்குது எக்ஸ் மைனஸ் 1 ஒய் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து ஏபி எப்படி எடுத்து எழுதுறேன்? நம்ம ஃபார்முலாவில் பார்த்தாலே தெரியும், எக்ஸ் மைனஸ்க்கு அடுத்து இருக்கிறது என்னது? ஏ. அப்போ இங்கே என்னது? இது வந்து எக்ஸ் மைனஸ் ஏயோட கம்பேர் பண்ணுங்கள். அப்போ ஏங்கிறதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஏ ஈக்குவல் டு நம்பர் 1. அதே மாதிரி பிங்கிறது என்னது? இதை எப்படி எழுதிக்கலாம்? ஒய்ங்கிறதா ஒய் மைனஸ் 0. அப்போ பிங்கிறது என்னது? 0. புரியுதா? அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்டில் டெய்லர் சீரிஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ் வர அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் வர. இதில் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எஃப்எக்ஸ் எஃப்ஒய், செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து இந்த இருக்குது எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்எக்ஸ்ஒய் எஃப்ஒய்ஒய். ஸோ இது வரை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்ட் டெரிவேட்டிவ்னு சொன்னோன்னா இது வர நார்மலி தேர்ட் டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் வர கேட்பாங்க இன்ஜினியரிங் காலேஜஸில். பட் இங்கே வந்து நமக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் வர தான் கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு தான் ஃபார்முலா வந்து ரொம்ப பெருசு மாதிரி இருக்கும், பட் ரொம்பவே சிம்பிள் தான். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ கமா பி. வாட் இஸ் எஃப் ஆஃப் ஏ கமா பி? அந்த கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக நம்மளோட பாயிண்ட் 1,0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா அதுதான் என்னது? எஃப் ஆஃப் ஏ கமா பி ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது அப்படியே இதை ஏன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக சேர்த்து பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதாகவும் பி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணுறதாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏன்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு fx of a, b. What is fx? fx na dou f by dou x. f given function x பொறுத்து partially differentiate பண்ணிட்டு அதில் இந்த பாயிண்ட் 1,0 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் fx of a, b. அதே மாதிரி தான் அடுத்தது எல்லாமே. ஸோ இது a ப்ளஸ் பி. இது பார்த்தீங்கன்னா அப்படியே a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும். 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எஃப் எக்ஸ்எக்ஸு. எக்ஸ்எக்ஸ்னா என்னது? dou square f by dou x square செகண்ட் டெரிவேட்டிவ். அடுத்ததாக 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு b 2ab. ஸோ இங்கே ஏயும் வருது பியும் வருது இல்லையா? ஸோ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து fxy. அடுத்ததாக b ஸ்கொயர். புரியுதா? ஸோ a ப்ளஸ் பி ஃபஸ்ட் இது, செகண்ட் இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் கியூப், a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். ஸோ நமக்கு இங்கே செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ் வரை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ் வரை கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, சரி, இப்போ நம்மளோட ப்ராப்ளத்துக்கு போவோம். கிவன் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அந்த ரூட்டை நான் என்ன பண்ணுறேன்? பவர் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ். ஸோ எஃப்எக்ஸ் கண்டுபிடிப்போம். எஃப்எக்ஸ்னால் என்னது? கிவன் ஃபங்க்ஷன் எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே எதை பொறுத்து பண்ணுறோம்? எக்ஸை பொறுத்து. ஸோ அந்த எக்ஸ் தான் என்னது? நமக்கு வேரியபிள். அதில் இருக்கக்கூடிய ஒய் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நமக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் எண்ணுக்கு ஃபார்முலா தெரியும், டெரிவேட்டிவ் ஃபார்முலா. எக்ஸ் பவர் என்னோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து n இன்ட்டு இதை ஃபுல்லாக டீன்னு வச்சுக்கோங்க. டி பவர் n அப்படின்னா n இன்ட்டு இதோட டெரிவேட்டிவ் பார்த்தோன்னா n இன்ட்டு டி பவர் n மைனஸ் 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ 1/2 நமக்கு என்ன ஆயிரும்? ஃப்ரண்ட்டில் வந்துடும். 1/2 இன்ட்டு இது ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கிடுவோம். 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் y square whole power 1/2 minus 1, that is minus 1/2. ஓகே, இன்ட்டு இது இதில் முடியலை. இப்போ இதை உள்ளே இருக்கக்கூடிய டீன்னு வச்சுருந்தோம்ல, அதுலேயும் நமக்கு ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது, ஒயில் இருக்குது, இது இருக்குது. ஸோ இதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. அப்போது நம்பர் 1 எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நமக்கு 0 வந்துடும். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும்.
ஒய் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 0 ஆயிரும். பிகாஸ் இது வந்து பார்சியல் டெரிவேட்டிவ். ஸோ இன்ட்டு நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது? 1 தான் கிடைக்க போகுது. 1 இன்ட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இதே தான் வரப்போகுது. ஓகே, அடுத்ததான் எஃப்ஒய் பார்ப்போம். எஃப்ஒய் ஈக்குவல் டு எஃப்ஒய்னா என்ன? கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே ஒய் மட்டும்தான் என்னது நமக்கு? வேரியபிள். எக்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம், ஏன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அதே மாதிரி தான் பவர். ஃபஸ்ட்டு இதை நம்ம டி அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பவரை முன்னே கொண்டு வந்து எழுதுவோம் இல்லையா? 1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2. தட் இஸ் 1/2 -1/2. இதில் முடிக்கல. இன்சைடு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 பண்ணோன்னா 0 ஆயிரும், எக்ஸை பண்ணோன்னா 0 ஆயிரும். ஒய் ஸ்கொயர்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ஒய்னு கிடைக்கும். இப்போ இந்த 2வையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 கிடைக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம எஃப்எக்ஸ் பார்த்துட்டோம், எஃப்ஒய் பார்த்துட்டோம். இப்போ எஃப்எக்ஸ்எக்ஸ் பார்ப்போம். எஃப்எக்ஸ்எக்ஸ்னால் என்ன மீனிங்? எஃப்எக்ஸ்எக்ஸ் அப்படின்னா எஃப்எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த எஃப்எக்ஸை அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த இருக்குது எஃப்எக்ஸு. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா இந்த 1/2 அப்படியே எழுதிக்கிறேன். 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் n, ஸோ n இன்ட்டு, ஸோ -1/2 ஃப்ரண்ட்டில் வந்துடுது, இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 -1 இன்ட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்னாகும்? 1 பண்ணால் 0, எக்ஸை பண்ணால் 1, இதை பண்ணால் 0, இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? -1/4 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 -1, தட் இஸ் -3/2. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எஃப்எக்ஸ்ஒய். எஃப்எக்ஸ்ஒய்ன்னு சொல்லும்போது எஃப்எக்ஸை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்எக்ஸ் இந்த இருக்குது, இதில் வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதனால் ஒய் தான் என்னது? வேரியபிள். பிகாஸ் இது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஒய் தான் வேரியபிள், மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்எக்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று எஃப்எக்ஸை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அல்லது எஃப்ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் எஃப்எக்ஸ்ஒய் தான். நான் எஃப்எக்ஸை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே 1/2 ஆல்ரெடி இருக்குது, அந்த 1/2 நான் எழுதிட்டேன். அடுத்ததான் நம்ம வந்து எக்ஸ் பவர் n டெரிவேட்டிவ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். பவர் முன்னே வந்துடும், -1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 -1 எழுதியாச்சு. அடுத்ததாக உள்ளே பார்த்தா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதையும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணணும். ஸோ ஒய்க்கு பண்ணும்போது இதோட டெரிவேட்டிவ் 0, எக்ஸை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வருது, ஒய் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. நான் இங்கே எழுதியிருக்கேன். ஒரு 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி -1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எஃப்ஒய்ஒய். ஸோ எஃப்ஒய்ஒய்ன்னு சொல்லும்போது எஃப்ஒய் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த எஃப்ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்குறோம். ஸோ இங்கே எது தான் வேரியபிள்? ஒய் தான் நம்மளோட வேரியபிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஃப்ஒய்லையும் இதுவும் ஒய் தான், இங்கேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் இருக்குது. அப்போது இங்கே நம்ம யூவி மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனில் யூவி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வியை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ளஸ் வியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூவை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இது ஒருவேளை எக்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு யூவி மெத்தட் கிடையாது. ஆனால் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணுறோம், இதுவும் ஒய்யாக இருக்குது, அதனால கண்டிப்பாக யூவி மெத்தட் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ நான் ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒய்யை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு -1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 -1, தட் இஸ் -3/2. இதோட முடியாது, உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஒய்யை பொறுத்து. அப்போ எனக்கு 2y கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ப்ளஸ் இந்த v அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்பர் 1. அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 2 கேன்சல் ஆச்சு. ஸோ -y இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் -3/2 ப்ளஸ் இந்த டேர்மை இங்கே எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்துலேயும் அந்த பாயிண்ட் 1,0 கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே a,bங்கிறது என்னது? 1,0. அதை கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? f(1,0) ஈக்குவல் டு, அப்போது எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 0, 1,0.
அப்போ ஆகும்போது என்னாகும் 1 + 0 whole power 1/2 that is 2 power 1/2 that is √2 ஓகேயா. அடுத்தது fx of 1, 0 அதான் fxன்னு போட்டிருக்கேன். fx of 1, 0ங்கிற போது fxல கொண்டு 1 0 அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது 1 + 1 2 power -1/2 இங்கே ஒரு 1/2 இருக்குது. ஸோ 1/2 into 2 power -1/2 that is நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1/2 √2ன்னு எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது fy of 1, 0 இங்கே வந்து y வந்து வெளியே இருக்கா. ஸோ 0 ஒய்யோட வேல்யூ 0 into anything equal to 0 தான். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் fy equal to 0ன்னு போட்டோம். அடுத்ததாக fxx இங்கே நம்ம 1, 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ -1/4 into 2 power -3/2ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 2 power -3/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 power அது 1/2 power 3/2. அப்போ 2 power 3/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1/2 into 2 power 1/2ன்னு எழுதிக்கலாமா. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் -1/2 √2ன்னு. ஓகே. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சிட்டோன்னா -1/8 √2ன்னு கிடைக்கும். அடுத்ததாக fxy 1, 0 அப்ளை பண்ணும்போது 0 ஒய்க்கு பதிலாக 0 போட்டு எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 0 ஆகிடுது. அடுத்து fy of 1, 0 அப்ளை பண்ணும்போது இங்கே y² இருக்குது. ஸோ இது இங்கே 0 அப்ளை பண்ணும்போது இந்த டைம் 0 ஆகிரும். இங்கே வரும்போது 2 power -1/2. ஸோ ஆன்சர் என்ன 1/√2. ஃபைனலாக என்ன பண்ணணும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கொண்டு நம்மளோட டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷனில் கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ f of x, y ஈக்குவல் டு இங்கே f of x, yங்கிறது என்னது √1 + x + y². ஸோ √1 + x + y² ஈக்குவல் டு f of a, b that is f of 1, 0ஓட ஆன்சர் √2 அதை இங்கே எழுதியாச்சு √2 + 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு x - aங்கிறது என்னது 1. ஸோ x - 1 இன்ட்டு fxோட வேல்யூ 1/2 √2 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ப்ளஸ் fyயோட வேல்யூ பார்த்தா 0 ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே ஒன்றுமே போடலை. ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x - a the whole square that is x - 1 the whole square into fxxோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/8 √2 அதான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் fxy வந்து 0 ஆகிடுது. ப்ளஸ் fyயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2. ஸோ 1/√2 இன்ட்டு இங்கே y - 0 the whole square அதான் y²ன்னு போட்டிருக்கோம். ஓகேயா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் which is equal to √2 ப்ளஸ் x - 1 இன்ட்டு இங்கே வந்து √2/4 போட்டிருக்கேன். அது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா நான் இந்த டினாமினேட்டரில் √2 இருக்கு இல்லையா அதனால் அதை ரேஷனலைஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஸோ 2 √2 இன்ட்டு √2/√2 அப்போ என்ன ஆகும் நமக்கு √2/2 இன்ட்டு 2 4 அதை தான் இங்கே எழுதிருக்கு √2/4 இன்ட்டு x - 1. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த 1/2 வெளியே இருக்கு இல்லையா 1/2 அதையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1/ மைனஸை நம்ம போட்டாச்சு. அப்போது 1/16 √2ன்னு கிடைக்கும் இல்லையா 1/16 √2ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு √2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா √2 இன்ட்டு √2 2 ஸோ √2/32ன்னு கிடைக்கும். அதான் எழுதிக்கு √2/32 இன்ட்டு x - 1 the whole square ப்ளஸ் இங்கேயும் டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணுறோம். வெளியே 1/2 இருக்குது காமனாக அதை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 1/2 √2 இருக்கும் இன்ட்டு √2/√2 அப்போ என்ன கிடச்சிரும் √2/4 y². புரியுதா. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் √2 ப்ளஸ் √2/4 x - 1 மைனஸ் √2/32 x - 1 the whole square ப்ளஸ் √2/4 y². ஸோ வந்து இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வேலை. ரொம்ப ஈஸி இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் மயாப்ரிஸ் மேத்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணிதத்தை புரிந்து படிப்போம். தேங்க்யூ. For more videos, like, share and subscribe to Maya Prismas Academy. Thank you.